நடு ரோட்டில் இப்படி அருவாளை தூக்கிட்டு கொலை வெறியோட ஓடிட்டு இருக்கானே, இவன் பேர் பாஸ்கரன். இவனை எல்லாரும் பாசன் தான் கூப்பிடுவாங்க. இவன் யாரை துரத்திட்டு இருக்கான்? அப்படி என்னதான் நடந்துச்சு? எங்கே பார்த்தாலும் கோயில், குளம், கோபுரம் நிறைஞ்சிருக்கிற இந்த கும்பகோணம் தான் நம்ம பாஸோட ஊர். இவர் தான் சரவணன், நம்ம பாஸோட அண்ணன். இவர் புல்லட்டில் வரதை பார்த்துட்டு ரொம்ப டெரரான வில்லன்னு நினச்சிடாதீங்க. இதயம் படத்தில் வர முரளி மாதிரி ரொம்ப சாஃப்டான டைப்பு. இவர் தஞ்சாவூரில் வெட்டினரி டாக்டராக இருக்கார். இவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, ரொம்ப வருஷமாகியும் இன்னும் கல்யாணமே நடக்கும். வணக்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கண்ணு போட்டிருக்கு பசங்கன்னு சீம்பால செஞ்ச பால்கோவா கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கங்க. ரொம்ப பிரமாதம். எல்லாம் உங்க கைராசி தம்பி. நம்ம கையில என்னென்ன இருக்கு? எல்லாம் இறைவன் அருள். நீங்க வேணா பாருங்க, அடுத்த பிரசவம் கூட நான் தான் பார்ப்பேன். தம்பி, ஊர்ல உள்ள மாடெல்லாம் ஒண்ணு சேர்த்து வைக்கிறே தம்பி. உனக்கு ஒரு கல்யாணம் காட்சி நடக்கலையே தம்பி. தம்பி உன்னை கேட்டனடா, உன்னை கேட்டனா? எனக்கு கல்யாணம் ஆனா உனக்கு என்ன? எனக்கு கல்யாணம் ஆகலாம் உனக்கு என்னடா? ஊர்ல உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கான் கல்யாணம் ஆகாம, போய் அவனெல்லாம் கேளு. இப்படிதான் கல்யாணத்தை பற்றி பேசினா கொலை வெறி ஆயிடுவான். இவ பேர் நித்யா, நம்ம பாஸோட தங்கச்சி. பிஏ எக்கனாமிக்ஸ் ஃபைனல் இயர் படிக்கிறா. இவளுக்கு டிவியில் பெரிய காம்பேர் ஆகணும்னு ஆசை. நீங்களே பாருங்களேன் எப்படி தலையை ஆட்டி ஆட்டி பேசுறான்னு. ஹே, நம்ம அஜித் இருக்கார்ல, அவர் ஹாலிவுட் படத்தெல்லாம் நடிக்கணும் நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா ஆமா, ஏன்னா சினிமாலே அவருக்கு தான் அந்த பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா? இவங்க தான் சிவகாமி, நம்ம பாஸோட அம்மா. பாஸ்கரனுக்கு அப்பா இல்லை, அம்மா தான் எல்லாமே. இவங்களோட முக்கியமான வேலை குடும்பத்துக்காக சாமி கும்பிட்றது, சாமி கும்பிட்றது, சாமி கும்பிட்றது. இப்படி தளபதி சலூன் அறிவாளித்தனமா பேர் வச்சிருக்கானே, இவன் தான் நம்ம பாஸோட ஒரே நண்பன். இவன் பேரு நல்ல தம்பி. பிளேட மாத்ரா விநாயகா விக்னேஸ்வரா, இந்த ஊர்ல மழை பெஞ்சு பயிர் வளருதோ இல்லையோ, எல்லார் மண்டியில நல்லா மயிர் வளரணும். அதை நான் வெட்டுன்னு வெட்டணும், துட்டு கொட்டுன்னு கொட்டணும். டிஆரே தாடி எடுக்கணும்னு முடிவு பண்ணாருன்னா அது ஏன் கையால தான் எடுக்கணும். கத்தி கொடு. கிரி படத்துல வடிவேலுக்கு பேக்கரி கிடைச்சதுக்கு பின்னாடி ஒரு கதை இருந்த மாதிரி, நம்ம நல்ல தம்பிக்கும் இந்த சலூன் கிடைச்சதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. தம்பி, என் பொண்ணு 3 மாசம் முழுவாம இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளை பையன் ஓடி போயிட்டான் தம்பி. பின்ன இருந்து பிரசவம் எல்லாம் பார்த்துட்டா போவான். அவனை விடுங்க தம்பி, ஓடு கழிப்பைய. இந்த கல்யாண மண்டபத்திலேயே நீங்க தான் நல்லா சிரிச்ச முகமா இருந்தீங்க. அதுக்கு நீங்க தான் தம்பி என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். யோ பயா எவனோ ஓட்டின செகண்ட் ஹேண்ட் பைக்கை என் பேர்ல புதுசா ரிஜிஸ்டர் பண்ணலான்னு பாக்குறியா பயா? தம்பி, அப்படி நீங்க என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா என் பேர்ல உள்ள சலூனை உங்க பேருக்கு எழுதி வைக்கிறேன். சலூனா? என்ன சொல்றீங்க? அந்த டீலிங் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம பாஸ பத்தி திருக்குறள் மாதிரி நறுக்குன்னு சொல்லணும்னா, இவர் 24 மணி நேரமும் பிஸியாவே இருப்பாரு. ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டார்.